எவர் ஒருவருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ அவங்க தோல்வி அடைகிறாங்க. அதே சமயம் யார் ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்கிறாரோ கண்டிப்பாக அவங்க வெற்றியை நோக்கி செல்கிறார்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த தன்னம்பிக்கை தான் நமக்குள்ளே இருக்கும் அளப்பரிய ஆற்றலை வெளியே வரவழைக்கும். அப்போது நாம் எதையும் சாதிக்க முடியும். நம்ம இடத்துல நம்பிக்கை, கடவுளிடத்துல நம்பிக்கை இருந்தா மேன்மையை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். ஒரு சிறிய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. ஒரு காட்டில் ஒரு பெண் சிங்கத்திற்கு ஒரு அழகான பெண் சிங்கக்குட்டி பிறந்தது. அந்த அழகான சிங்கக்குட்டியின் கால்கள்ல ஒரு கால் மட்டும் சற்று குட்டையா இருந்துச்சு. அதை பார்த்து தாய் சிங்கமோ வருத்தம் அடைஞ்சிச்சு. நம்மை போன்ற சிங்கங்கள் வேட்டையாடினால்தான் சாப்பிட முடியும், விரைவாக ஓடினால்தான் இரையை பிடிக்க முடியும். உன் மகள் எதிர்காலத்தில் எப்படி வாழப் போகிறாளோ அப்படின்னு சிங்கக்குட்டியை பார்க்க வந்த மற்ற சிங்கங்கள் எல்லாம் கவலைப்பட்டு அந்த சிங்கத்திடம் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் தாய் சிங்கமோ, என் மகளுக்கு குறை தெரியாமல் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்ப்பேன், அவளால் ஒரு சிங்கத்தை போன்று கம்பீரமாக வாழ முடியும் அப்படின்னு தனக்குள்ள சொல்லி கொண்டது தாய் சிங்கம். தான் நினைத்தது போலவே குட்டியை வளர்க்கவும் செய்தது. நடக்கவும் ஓடவும் பழக்கியது. அடிக்கடி தனக்கும் குட்டிக்கும் ஓட்டப்பந்தயமும் வைத்தது. ஒவ்வொரு முறையும் தாய் சிங்கம் குட்டியை விட மெதுவாக ஓடி அதை வெற்றி பெற வைத்தது. இதனால் சிங்கக்குட்டி தன் குறை தெரியாமல் மகிழ்ச்சியா வளர்ந்துட்டு வந்துச்சு. ஒரு சமயம் சிங்கக்குட்டிகளுக்கான ஓட்டப்பந்தயம் நடந்தது. சிங்கக்குட்டிகளுக்கான ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க மகிழ்ச்சியா இந்த பெண் சிங்கக்குட்டியும் கிளம்பியது. போட்டியில தன் மகள் ஏதாவது சங்கடத்தை அனுபவித்து விடக்கூடாது அப்படிங்கிற கவலையில குகைக்குள்ள படுத்திருந்தது தாய் சிங்கம். பந்தயமும் முடிந்தது. சிங்கக்குட்டி அம்மாவை தேடி குகைக்கு வந்தது. தாய் சிங்கமும் குட்டி சிங்கமும் ஒன்றும் பேசாம ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டே இருந்துச்சு. சிங்கக்குட்டி தாயின் தோளில சாஞ்சுக்கிட்டே, பந்தயத்துல உன்ன மாதிரி மெதுவா ஓடி எனக்காக யாருமே விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுச்சு. அதற்கு தாய் சிங்கம், பரவாயில்லை, போட்டியில் கலந்து கொள்வதுதான் முக்கியம், வெற்றி பெறுவது முக்கியம் இல்லை. என்றாவது ஒரு நாள் நீயும் பந்தயத்துல ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி குட்டிய வாரி அணைச்சு கொண்டது அந்த தாய் சிங்கம். குட்டி சிங்கம் சொல்லியது, எனக்காக யாரும் விட்டு கொடுக்கலைனாலும் நீ கற்றுக் கொடுத்த தைரியத்தாலும் தன்னம்பிக்கையாலும் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் அம்மா அப்படின்னு சிரித்தது சிங்கக்குட்டி. மகிழ்ச்சியில் தாய் சிங்கமோ துள்ளி குதித்து ஓடி மகிழ்ந்தது. என்னங்க, கதையை கேட்டீங்களா? கதையில உடல் குறை தெரியாத வண்ணம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உள்ளத்துல ஊட்டி ஊட்டி தனது குட்டியை வளர்த்த தாய் சிங்கத்தை பாராட்டுவதா, இல்ல தாய் சிங்கம் கற்றுக் கொடுத்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மூலதனமா வச்சுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்துல கலந்து விடாமுயற்சியோட போராடி வெற்றி வாகை சூடிய சிங்கக்குட்டியை போற்றுவதா? நம்பிக்கை உண்டானா கண்டிப்பா வெற்றியும் இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.